ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோன்னா, நான் என்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன்றதை தான் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், இது எல்லாமே நான் கடையில் தாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏற்கனவே நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்றதை வீடியோவை நான் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா மசாலா பூரிங்க, எல்லாமே ஒன்றா கலந்தாச்சு. பூரி, அந்த கிரேவி, அப்புறம் பூரி எல்லாமே போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி கிண்ணத்தில் வந்து தனியாக போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இந்த மசாலா பூரி எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சமான ஐட்டம். ஈவினிங் டைமில் வந்து இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. யார் யாருக்கு மசாலா பூரி பிடிக்கும்ன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் 2 மெது போண்டா வாங்கிட்டு வந்தேன். 2 உருளைக்கிழங்கு போண்டா, 2 வாழைக்காய் பஜ்ஜி, 2 வாங்கிட்டு வந்தேன். அடுத்தது வந்து பூவன் வாழைப்பழம் வந்து வாங்கிட்டு வந்தேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது பாதாம் மில்க்கு தாங்க வாங்கிட்டு வந்தேன். என் வீடியோவை வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் அதை வந்து வாங்கிட்டு வந்தது. இந்த பாதாம் மில்க்கு கூட நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை வந்து சேர்த்து குடிக்க போகிறேங்களே. இது வந்து இந்த பாதாம் மில்கில் மட்டும் இல்லைங்க, ரோஸ் மில்க்கு, அப்புறம் பிஸ்தா, சாக்லேட் ஜூஸ் எல்லாத்துலேயுமே நான் வந்து சேர்க்க போகிற பொருளை வந்து சேர்க்கலாங்க. பாருங்கள், ஊற்றிக்கிட்டாச்சு. யார் யாருக்கு பாதாம் மில்க்கு பிடிக்கும்ன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அந்த பஜ்ஜிக்கு தேவையான கிரேவியும் தனியாக எடுத்து வச்சாச்சு. இதுக்கு பேர் தாங்க சப்ஜா சீடு. இது வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? இந்த சப்ஜா சீடை வந்து நம்ம எல்லா ஜூஸ் கூடயும் சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்குங்க. இது வந்து இந்த சப்ஜா சீடு வந்து ரேட்டு கம்மி தாங்க. 50 கிராம் வந்து 20 ருபீஸ் தான். நீங்கள் வந்து வாங்கியிருக்கிறீங்களான்றதை வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் யாருக்கு அந்த சப்ஜா சீடு பிடிக்கும்ன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பாருங்கள், இது நான் வந்து 2 ஹவர்ஸுக்கு முன்னாடியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டேங்க. ஊற வச்ச பிறகு எப்படி வந்திருக்குன்றதை பாருங்கள். இது வந்து நான் அப்படியே சேர்க்குறேன். நீங்கள் அப்படியே சேர்க்காதீங்க, வடிகட்டிட்டு அந்த சீடை மட்டும் சேருங்க. அப்போ தான் வந்து குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து பாருங்கள், வடிகட்டியாச்சு. அந்த சீடை மட்டும் நம்ம அது கூட சேர்த்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த ஜூஸ் வந்து குடிக்கிறதுக்கு. இந்த சப்ஜா சீடு வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுகர் இருந்ததுன்னா அந்த சுகரை வந்து கண்ட்ரோலில் வைக்கோங்க. ரேட்டு வந்து ரொம்ப கம்மி தான். நம்ம 50 கிராம் வாங்கினா நிறைய நாள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன ஸ்நாக்ஸு சாப்பிட்ருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா, பஜ்ஜி, போண்டா, அப்புறம் உருளைக்கிழங்கு போண்டா, உளுந்து போண்டா, அடுத்தது பூவன் வாழைப்பழம், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மசாலா பூரி, நெக்ஸ்ட்டு பாதாம் மில்க்கு. இது தாங்க நாங்கள் இன்றைக்கி ஈவினிங் வந்து சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் ஐட்டம். இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வந்து யாருக்கு பிடிக்கும்ன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.